ஒரு நாள் கெட்டு கதிரு, ஒரு நாள் போட்டோ ஷூட், 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. அந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி. நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு, சனி ஞாயிறு ஆனா ஒரே அவுட்டிங் தான், நீ போயிடுற. அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கறது? என் மனசு என்ன கல்லா, மிருகமா? நானு ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இங்க பாருங்க, நடந்து போச்சு, நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் கல்லூரியின் ஹாஸ்டலில் தங்கி படித்து வருகிறார். அவரின் வகுப்பறையில் ஞானவேல் பாபு என்ற பேராசிரியர் பாடம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அந்த கல்லூரி மாணவி பேராசிரியர் ஞானவேல் பாபு தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவல் ஆணையருக்கு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் பேராசிரியர் ஞானவேல் பாபு தனக்கு நேரிலும் தொலைபேசியிலும் ஆபாசமாக பேசி தனக்கு தொந்தரவு செய்ததாகவும், நண்பர்களோடு வெளியில் சென்றால் கூட அதை தவறாக சித்தரித்து பேசி வந்ததாகவும் மாணவி தெரிவித்தார். 3ஆம் ஆண்டு முதல் என்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கி செல்போனில் பேச வற்புறுத்தியதாகவும், நான் தவிர்த்த போது வற்புறுத்தியதாகவும், எண்களை பிளாக் செய்த போதும் வேறு எண்களில் தனக்கு தொல்லை கொடுத்ததாகவும், வெளியே வர வேண்டும் என மிரட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இரவு 10 மணிக்கு மேல் தனக்கு ஆடியோ மற்றும் வீடியோ கால் செய்வார். போனை எடுக்கவில்லை என்றால் சக தோழிகளுக்கு போன் செய்து அவரிடம் பேச சொல்லி வற்புறுத்தி வந்தார். நான் மட்டும் இல்லாமல் தனது சக தோழிகள் நிறைய பேர் பேராசிரியர் ஞானவேல் பாபுவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் புகார் கொடுக்க தயங்குகிறார்கள். ஏற்கனவே இது குறித்து பலரும் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம் எனவும், தயவு செய்து எங்கள் வகுப்பறையில் விசாரணை நடத்துங்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். மேலும் கல்லூரி மாணவியின் குடும்ப சூழ்நிலையை அறிந்த ஞானவேல் பாபு பணம் அனுப்பி தன் மீது நல்ல எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டுள்ளார். மாணவியின் தந்தையிடமும் உங்கள் மகளை நான் எனது மகள் போல பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவி இன்டர்ன்ஷிப் செய்வதற்கும் ஞானவேல் பாபு உதவி செய்ததாக கூறப்படும். நாளடைவில் ஞானவேல் பாபு அந்த பெண்ணின் உள்ளாடை, மாதவிடாய் குறித்து ஆபாசமாக பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இன்னும் 10 நாட்களில் நீ கல்லூரி முடித்து கிளம்பி விடுவாய், நான் எவ்வளவு மனவேதனையை தாங்குவேன், நான் ஊருக்கு போனதும் உங்களுக்கு கால் பண்றேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அது போதும் என ஞானவேல் பாபு மாணவியிடம் பேசியுள்ளார். 10 நாள் தான் ஒர்க்கிங், ஒரு நாள் ப்ராஜெக்ட், ஒரு நாள் ரிவ்யூ, ஒரு நாள் கெட்டு கதிரு, ஒரு நாள் போட்டோ ஷூட், 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. அந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி. நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு, நீ போனா டெய்லி நைட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு சனி ஞாயிறு ஆனா ஒரே அவுட்டிங் தான், நீ போயிடுற. அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கறது? என் மனசு என்ன கல்லா, மிருகமா? நானு ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இங்க பாருங்க, நடந்து போச்சு, நான் நல்லா வருவேன், நீங்க இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, டெய்லி பேச மட்டும் என்னால முடியாது, என் போக்குல விடுங்க, நான் என்ஜாயே பண்ணல, நான் ஸ்கூல்ல இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஸ்கூல்ல கடினமா உழைச்சேன், இங்கேயும் அது மாதிரி உழைக்கிறேன், நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நான் 2 வருஷமா படிக்கிறேன், நான் வேலை வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நான் 4 மாசம் ஃப்ரீயா இருக்கிறேன், நான் காலேஜ் முடிச்சு ஊர்ல போய் நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன், நான் நீங்க இல்லாம யாரும் நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. அந்த மாணவி பேராசிரியர் ஞானவேல் பாபுவிடம் பேசுவதை தவிர்த்து வந்த நிலையில் தனக்கு எக்ஸாம் உள்ளது, இனிமேல் தன்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என ஜிபேயிலும் அந்த பெண் மெசேஜ் அனுப்பியுள்ளார். இருந்தபோதும் போன் செய்த ஞானவேல் பாபு தன்னை அசிங்கப்படுத்துகிறாயா, இரு உன் தந்தையை இங்கு வர வைக்கிறேன் என மிரட்டிய ஆடியோவும் வெளியாகி உள்ளது. நாளைக்கு வர சொல்லியிருக்கம்மா, உங்ககிட்ட வர சொல்ல போறேன் இனிமேதான். ஏன்னா உங்ககிட்ட பேசி எதுவும் முடியல, என்னால ஒரு டீச்சரா என்னால அவமானப்பட முடியல, அதனால ஏன்னா உங்ககிட்ட சொல்லாம வேற செய்யக்கூடாது இல்லையா, அதனால வர வைக்கிறது. நான் அவர் நாளைக்கு என்ன வேலைனாலும் தூக்கி போட்டு நாளைக்கு வர சொல்றேன், நேர்ல பேசிக்கிறேன்னு. என்னம்மா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ண வேண்டாமா, நீ முடிச்சுட்டு போற இன்னொரு 10 நாள்ல. ஆனா நீ போயிட்டுனா எனக்கு அந்த கில்ட்டி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கு தெரியுமா,
அதனால அவர் வரட்டும் நாளைக்கு. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட இந்த போன்ல பேசி 1 மணி நேரம் நான் உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கோ உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவோ நான் பண்ண சொல்லல. பேசி சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மன உளைச்சலா இருக்குமா, அவர் வந்தாருன்னா மன உளைச்சல் தீரும்ல. ஒரு கட்டத்தில் அந்த மாணவி போனை எடுக்காத போது மாணவியின் தோழிக்கு போன் செய்து அந்த பெண்ணிடம் கொடுக்குமாறு கூறி மீண்டும் ஞானவேல் பாபு தொந்தரவு செய்துள்ளார். சரி, உங்க அப்பா வரணும் இருக்காரு, உங்க அப்பா கிட்ட பேசுனீங்களா? வரணும் இருக்காரு, நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாரு. நான் சொல்லிட்டேன் வந்து உங்களை வர வேணாம்னு சொல்லுவேன்னு சொன்னா அது இல்ல சார், அவன் என்ன சொன்னாலும் நான் வந்துடுறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுமா. நாங்க இத்தனை வருஷம் கௌரவமா நான் வந்து நீ உன்ன மாதிரி டபுள் கேம் ட்ரிபிள் கேம் எங்களுக்கு ஆட தெரியாது. நம்ம பிரச்சனை நம்மளோட போகுது. நீ வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸரும் மரியாதை இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கன்னா உனக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை? எத்தனை முறை நான் உனக்கு சொல்றது, எத்தனை முறை நான் அப்பா கிட்ட சொல்றது, எத்தனை முறை நான் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது அவளை அப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் மாணவியின் ஆண் நண்பருக்கு போன் செய்து அந்த பெண் குறித்து தவறாக கூறி இரவே அவளிடம் அனைத்தும் சொல் என கூற அந்த மாணவன் நான் நாளைக்கு அவளிடம் பேசுகிறேன் என கூறி போன் காலை துண்டித்துள்ளார். காவல் ஆணையருக்கு மாணவி அளித்த புகார் மயிலாப்பூர் துணை ஆணையாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து பெண் காவலர்கள் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் கல்லூரி முன்பு SFI அமைப்பு மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் ஞானவேல் பாபுவை சஸ்பெண்ட் செய்ததாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.